ஹலோ எவ்ரிவான். நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்த உலகத்துல கெட்டவங்க இருக்காங்க, மோசமான கெட்டவங்க இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ஈவிலான பீப்பிள் இருக்காங்க. அதுக்கும் அப்புறம் டொனால்டு ட்ரம்ப் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள வந்துட்டு இருக்குது. பிகாஸ் இவ்வளவு ஒரு மோசமான மனிதாபிமானமே இல்லாம கொஞ்சம் கூட இது உயிர்கள், அங்க இருக்கிறவனும் மனுஷன் தான். நம்ம நாட்டுல எப்படி நம்ம மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க நாட்டுல அவங்க மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் பொதுமக்கள், குழந்தைங்க, பெண்கள், வயசான பாட்டி, தாத்தா, எந்த போருக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத பொதுமக்கள்னு கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம உலகம் ஃபுல்லா நான் எவ்வளவு பெரிய ஆளுங்கிற ஃபிளெக்ஸ் பண்ண வேண்டிய ஒரே காரணத்துக்காக ஈரான்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல், ஓகேவா, அது அவங்க ஊர்ல நேச்சர் டே அப்படிங்கறாங்க. அது அவங்களோட லோக்கல் ஃபெஸ்டிவல், அவங்களோட கலாச்சாரப்படி அவங்களோட புத்தாண்டு புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த ஒரு நாள் வந்து எல்லாரும் வெக்கேஷனுக்கு வெளியே போவாங்க. அந்த ஒரு நாள் நிம்மதியா வெளியே போய் எல்லாரும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல காணும் பொங்கல் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நாள், எல்லாருமே வெளியே போகிற ஒரு நாள், கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் மாதிரி, அந்த மாதிரி ஒரு நாள் வந்து நேத்திக்கு, ஓகேவா, ஈரான்ல அந்த நாள் அன்னைக்கு கொத்து கொத்தா மக்கள் வெளியே போயிட்டு இருக்கப்போ ஈரான் வந்து B1 அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ் கட்டி வச்சிருக்காங்க. ஈரான் வந்து நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி பின்தங்கிய நாடு கிடையாதுப்பா, எங்களுக்கும் இன்ஜினியரிங் தெரியும், நாங்களும் வந்து ஒரு பெரிய கண்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப செலவு பண்ணி மிடில் ஈஸ்ட்லயே மிகப்பெரிய பிரிட்ஜை கட்டி வச்சிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்க துபாய் இருக்குது, அபுதாபி இருக்குது, சவுதி இருக்குது, என்னெல்லாமோ கண்ட்ரிஸ் இருக்குது. கரெக்டா, இதெல்லாம் பெரிய பெரிய பணக்கார கண்ட்ரிஸ். பட் அவங்கெல்லாம் கெட்டதை விட ஒரு மிகப்பெரிய பயங்கர டாலஸ்டான மிடில் ஈஸ்ட்லயே மிகப்பெரிய பிரிட்ஜை வந்து ஈரான் கட்டி வச்சிருக்காங்க. இந்த நேச்சர் டே அன்னைக்கு எல்லாரும் வெளியே போறது அங்க பழக்கம். கரெக்டா? சோ எல்லாரும் இந்த பிரிட்ஜை சுத்தி அந்த இடத்துல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ட்ரம்ப் 2 தாக்குதல் அந்த பிரிட்ஜ் மேல நடத்துறாரு. நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்றேன். அண்ட் இதுக்கு பதிலடியா இப்போ ஈரான் என்ன சொல்லிருக்காங்க, எல்லாரையும் லிஸ்ட் எடுத்துட்டாங்க. மிடில் ஈஸ்ட்ல, கத்தார்ல, குவைத்ல, பஹ்ரைன்ல, அபுதாபில, அப்புறம் வந்து இதெல்லாம் ஈரானோட கவர்மெண்டே சொல்றாங்க, IRGC சொல்றாங்க. இன்னொரு சைடு ஈரான் ஹேக்கர்ஸ் குரூப் வந்து இந்த சைடு துபாய்க்குள்ள எல்லாம் வந்து நாங்க பிரிட்ஜ், எங்க பிரிட்ஜ் அடிப்பியா, அப்ப மிடில் ஈஸ்ட்ல எவனுக்குமே பிரிட்ஜ் இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் அமெரிக்காக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் தானே, உங்களை எல்லாம் மார்க் போடுறோம்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த போர் ஒரு முறையும் முடியறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறப்போ ட்ரம்ப் வந்து நான் பெரிய ஆளு, நான் கெத்தான ஆளுன்னு ஈகோ பார்த்து மக்களை சாகடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த போரை பெருசாக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இப்போ எந்த குட்டைய, இந்த கடலையே குட்டை இல்ல, எந்த கடலை வந்து ட்ரம்ப் கலரி விட்டுருக்காருங்கிறத தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோகமான விஷயம் இது, ஜஸ்ட் கமெண்ட்ரியா மட்டும் இருக்க போறது இல்ல. பிகாஸ் பேசுறப்போ அந்த தாக்குதலோட கொடூர தன்மை நான் உங்ககிட்ட சொல்லல, நான் இன்னும் ஃபுல்லா சொல்லல. நான் சொல்றப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இவ்ளோ யோசிக்கிறேன்னு. அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் அந்த மிடில் ஈஸ்ட்ல ஒரு நாளும் ஒரு விஷயம் நம்ம பிரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு நடந்துகிட்டே இருக்குது. அதே எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா, வெல் எக்ஸ்பிளைன்டா நான் உங்ககிட்ட கண்டென்ட்டை டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். டெய்லி ஒரு வீடியோ அதை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். உலகத்துல நான் எங்க இருந்தாலும் அந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். so that you are aware of what is happening around in the world. பட் நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இங்க இருக்கிற கமெண்ட் செக்ஷனையும் பாருங்க. இஃப் யூ ஆர் விசிட்டிங் த சேனல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ப்ளீஸ் விசிட் த கமெண்ட் செக்ஷன். பயங்கர இன்டராக்டிவா இருக்கும். அவ்வளோ பிரெயினியான பீப்புள் உலகத்துல வேற மூலையில இருந்துகிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் a very engaging conversation. எனிவே, அது ஒரு ட்ரெயின் ஸ்நேகிதம் மாதிரி, யாருனே தெரியாதவங்க ஒருத்தவங்க கிட்ட உட்கார்ந்து நம்ம பேச முடியல. அந்த மாதிரி இங்க கமெண்ட் செக்ஷன்லயே ஒரு டாபிக், இந்த டாபிக் வச்சு யாரெல்லாம் எங்க இருந்தலாமோ என்னெல்லாமோ நாலேஜ் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நீங்க அதெல்லாம் ஜாயின் பண்ணி இந்த கம்யூனிட்டில சேரணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதுல நம்ம வர ஆரம்பிச்சிருவோம். நான் சொன்ன மாதிரி ஈரான்ல நேச்சர் டே அப்படிங்கிற ஒரு நாள் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த நேச்சர் டேவை வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்தோட பயங்கரமா ரிலேட் பண்ண முடியுது. நம்மளோட பொங்கல், காணும் பொங்கல்லாம் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி ஈரான்ல வந்து நவ்ரூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அது அவங்களோட புத்தாண்டு, நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு சொல்ற மாதிரி அவங்க நவ்ரூஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஈரானிய மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. அதுல இருந்து 13 டேஸ் கழிச்சு அவங்க வந்து சிஸ்டா பிதார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலை வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த சிஸ்டா பிதார் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம காணும் பொங்கல் சொல்ற மாதிரி அது அவங்க ஊர்ல நேச்சர் டேன்னு சொல்றாங்க. இந்த நேச்சர் டே அன்னைக்கு என்னன்னா எல்லாரும் வீட்ல இருக்கிறத விட்டுட்டு வெளியே கிளம்பி போய் இயற்கையா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல, நல்ல மலையோரத்திலயோ இல்ல வந்து ஒரு ஆத்தோரத்திலயோ இல்லனா வந்து ஒரு புல்வெளியிலயோ ஃபேமிலியோட உட்கார்ந்து இந்த போன் எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கிட்டு ஃபேமிலியா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். இது அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல். எப்படி நம்மளோட கலாச்சாரத்துல இருக்கிறதுலே முக்கியமான ஃபெஸ்டிவல். நீங்க கிறிஸ்டியனா இருங்க, ஹிந்துவா இருங்க, முஸ்லிமா இருங்க, ஜெயினா இருங்க, ஆனா நீங்க நம்ம ஊர்ல இருக்கிறப்ப நம்ம எல்லாருமே பொங்கலை கொண்டாடுவோம். ஏன்னா பொங்கல் வந்து நம்ம கலாச்சாரத்தோட ஃபெஸ்டிவல். பியாண்ட் ரிலிஜன், பியாண்ட் லாங்குவேஜ், நம்ம கலாச்சாரமா நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதே வேற ஊர்ல வேற பேரு, கர்நாடகானா ஒரு பேரு, பஞ்சாப்னா லோஹரின்னு ஒரு பேரு, தெலுங்குல ஒரு பேரு, சங்கராந்தி, என்னெல்லாமோ நம்ம சொல்லி செலிப்ரேட் பண்றோம் அந்த பொங்கல் சீசன். அந்த மாதிரி ஈரான் ஃபுல்லா அதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல். அதுக்கு எல்லாமே குடும்பமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குடும்பமா வெளியே போற ஒரு காலகட்டம், ஓகேவா? அந்த ஃபெஸ்டிவல் நேத்திக்கு எல்லாரும்
எல்லாரும் கிளம்பி வெளியே போயிருக்காங்க. அண்ட் அவங்க எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இப்போ ஈரான்ல நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து B1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து ஈரானோட பிரைட். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து நீங்க பயங்கரமான ஒரு இன்ஜினியரிங் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்னென்ன சொல்லுவோம்? தஞ்சை பெரிய கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இங்க பல்லவர்களோட சிற்பங்கள், நம்ம ஜி ஜின்பிங் எல்லாம் சைனீஸ் பிரசிடென்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. இது கூடவே சேர்ந்து கண்டிப்பா மாடர்ன் இன்ஜினியரிங் நம்ம பேசணும்னு சொன்னா நம்ம வந்து ராமேஸ்வரத்துல இருக்கிற பாலத்தை பேசுவோம். ஏன்னா இட்ஸ் நாட் a நார்மல் ஃபீட். அது வந்து லிட்டரலா ஓபன் ஆகி கப்பல்கள் எல்லாம் விட்டுட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷர்ஸ் கட்டி, பிரிட்டிஷர்ஸ் கூட இந்தியர்கள் கட்டி இப்போ வரைக்கும் நம்ம அதை ரெப்ளனிஷ் பண்ணி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? இட்ஸ் an engineering marvel. தமிழ்நாட்டுக்கு வந்தா அதை போய் பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு இடம். அந்த மாதிரி B1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிட்ஜ் வந்து ஈரான்ல உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த B1ங்கிற பிரிட்ஜ் வந்து மிடில் ஈஸ்ட்லயே, தட் இஸ் இன்க்ளூடிங் இஸ்ரேல், துபாய், குவைத், பஹ்ரைன், இங்க எங்கேயுமே வந்து இவ்வளவு பெரிய பிரிட்ஜ் கிடையாது. அவ்வளோ டாலான ஒரு பிரிட்ஜ். நல்ல வேலில, மலைகளுக்கு நடுவுல வேலில வச்சு ஒரு பெரிய பிரிட்ஜ கட்டி வச்சு அந்த பிரிட்ஜ் கம்ப்ளீஷனை நெருங்கிட்டு இருக்குது. ஓகேவா? நான் கொஞ்ச நாள்ல திறந்து வைக்க போறாங்க ஃபுல்லா. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்துல எல்லாரும் ஃபேமிலியா அந்த பிரிட்ஜை சுத்தி இருக்காங்க. ஏன்னா அது நேச்சர் டே. அந்த பிரிட்ஜை சுத்தி உட்காருவாங்க. அந்த வேலில உட்காருவாங்க. அந்த இயற்கையில உட்காருவாங்க. அந்த இயற்கை நல்ல பெரிய 2 மலைக்கு நடுவுல ஒரு பெரிய பிரிட்ஜ் இத கட்டி வச்சிருக்காங்க. ஈரான் அந்த பிரிட்ஜை கட்டுறப்ப என்ன சொல்றாங்க? நாங்களும் என்ஜினியர்ஸ் தான். நாங்களும் பெரிய ஆள் தான். எங்களை வந்து உலகமே பின்தங்கிய நாடுன்னு நினைக்கிறாங்க. அப்பல்லாம் கிடையாது. எங்க கிட்ட இருக்கிற மார்வல பாரு. நாங்க எவ்வளவு டெவலப்டா இருக்கோம்னு பாரு அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு பில்ட் பண்ண ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜோட லிட்டரல் மீனிங்கே B1 அப்படின்னா பிரிட்ஜ் 1. ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ், எங்களோட பெஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு வேர்ல்டு நம்பர் 1 பிரிட்ஜ்னு காமிக்கிற மாதிரி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் மக்கள் வெளிய போகிற வரைக்கும் காத்திருந்து, மக்கள் வெளிய போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அதை சுத்தி மக்கள் இருக்காங்கன்னு தெரியறப்போ ஒரு மிசைல் வந்து அடிக்குது. யோசிச்சு பாருங்க. குழந்தைங்க, குடும்பங்கள், திடீர்னு ஒரு போர் களத்துக்குள்ள நாடு இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளே வீட்டை விட்டு வெளியே வரோம். ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ட்ரம்ப் அனுப்பிச்ச அந்த குண்டு வந்து விழுந்து குடும்பங்கள் சாகுறாங்க, குடும்பங்கள் காயப்படுறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் கூட்டம் அதிகமாகுது. ஓகேவா? ஆஃப்கோர்ஸ் ஆகும். எல்லாருக்குமே மனிதாபிமானம் இருக்கு. யாருனே தெரியாதவங்களுக்காக நம்ம போய் காப்பாத்த போகல. இன்னும் மக்கள் கூடுறாங்க. ஐயோ என்ன ஆயிடுச்சு? தூக்குங்க, இவங்களை தூக்குங்க, அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த இடம் 1 hour கழிச்சு எவ்வளவு கூட்டமா இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட்டு இருக்குது. எல்லாரும் அந்த பிரிட்ஜ் இடிஞ்சிருக்குன்னு பாக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்த ஒரு 1 hourல பாத்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின், சர்வீஸ் எல்லாருமே வந்து நின்னுட்டு இருக்கப்போ 2வது குண்டு வந்து அடிக்குது. அந்த 2வது குண்டு இங்க எல்லாரும் மக்கள் கூடுறதுக்கு ஆல்ரெடி கூட்டமா இருக்குது. அப்ப அடிச்சாச்சு. இன்னும் மக்கள் கூடுறதுக்கு காத்திருந்து ட்ரம்ப் 2வது குண்டு அனுப்புறாரு. இந்த குண்டு காப்பாத்தணும்னு நினைச்சு 4 பேர் முன்னாடி வந்திருப்பாங்க தெரியுமா? எத்தனையோ ஃபேமிலிஸ் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தாம் மகளை விட்டுட்டு, தாம் பையனை விட்டுட்டு ஒரு அப்பா அங்க ஓடி போய் ஒருத்தங்களோட குழந்தைய காப்பாத்த போயிருப்பாங்க. ஒரு அம்மா அங்க இருக்கிற ஒரு வயசான பாட்டியை காப்பாத்த போயிருப்பாங்க. அந்த காப்பாத்த போனவங்களையும் அடிக்கணும்னு சொல்லிட்டு 2வது முறை அதே இடத்துக்கு குண்டு வச்சு அடிச்சு, இது என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னு எனக்கு புரியல. அடிச்சு அந்த பிரிட்ஜை நாங்க உடைச்சிட்டோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து பெருமையா ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறாரு. இனிமே இந்த பிரிட்ஜ் வந்து யூஸே கிடையாது. ஒழுங்கா நான் சொல்ற டீலுக்கு வா, இல்லனா உன் நாடை இப்படி அழிச்சுக்கிட்டே இருப்பேன். இது என்ன மாதிரி ஒரு சாடிசம்? என்ன மாதிரி ஒரு சாடிசம்? நீ சண்டை போடணும்னா அங்க ஆயுதம் ஏந்தி அத்தனை மிலிட்டரி பராக்ஸ் இருக்குது. அவங்களோட போய் சண்டை போடு. பொதுமக்கள் நேச்சர் டேன்னு ஒரு போர் நடந்துட்டு இருக்கிற நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் வெளியே ஒரு லீவ் விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிற அந்த நேரத்துல அந்த குடும்பங்களை காயப்படுத்தி நீ பெரிய ஆள்னு காமிச்சுக்கணும்னு நினைச்சா நீ உண்மையிலே பெரிய ஆளாயான்னு எனக்கு கேட்க தோணுது. பட் எனிவே I'll genuinely try to control my emotions. எனக்கு உண்மையிலே இது என்ன மாதிரி ஒரு மனநிலைன்னு எனக்கு புரியல. 2 தடவை அடிக்கிறாரு. அது அவரே எடுத்து போஸ்ட் போடுறாருங்க சோஷியல் மீடியால. போஸ்ட் போட்டு பெருமை பீத்திக்கிறாரு வேர்ல்ட் ஃபுல்லா. I will read that to you, ஓகேவா? The biggest bridge in Iran comes tumbling down. ஈரானோட மிகப்பெரிய பிரிட்ஜ் உடைஞ்சு தரமட்டமாகிட்டு இருக்குது. Never to be used again. மறுபடியும் எவனுமே அதை யூஸ் பண்ண கூட முடியாது. மச் மோர் டு ஃபாலோ. இன்னும் நிறைய பிரிட்ஜை நாங்க உடைப்போம். இட் இஸ் டைம் ஃபார் ஈரான் டு மேக் அ டீல் பிஃபோர் இட் இஸ் டூ லேட். ஈரான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல எங்க கூட டீல் பண்ணலனா, இதை நீங்க நிறைய பண்ணிட்டே இருக்கோம். நீ டீல் எங்க கூட மேக் பண்ண நாங்க சொல்றதை நீ கேட்கறதுக்கு ரெடி ஆகாம இருக்கிற ஒரு நேரமும் இப்படி ஒரு பிரிட்ஜ், உன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உன் தண்ணி உருவாக்கக்கூடிய இடங்கள், உன் மெடிசன், உன் காலேஜ், உன் ஹாஸ்பிட்டல், நீ ஒரு சிவிலைஸ்டு ஹியூமன், நீ உன்னை காமிச்சுக்கிறே. நீ ஒரு மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், நீ ஒரு சிவிலைஸ்டு பர்சன், நீனும் ஒரு பெட்டரான ஒரு இன்ஜினியரிங், உங்ககிட்ட கலாச்சாரம், அங்க கல்ச்சுரல் சைட்ஸ் அவ்வளோ அடிச்சிருக்காங்க. ஈரான் எப்பவுமே சொல்லுவாங்க நாங்க ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்குல்ல. எனக்கு வந்து அது ஜென்யூனா எனக்கு தோணுது. ஈரானோட எனக்கு வந்து நம்ம நாடை நம்ம நிறைய ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நம்ம ஊர்ல வந்து நீங்க தமிழ்நாடு மட்டும் இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து தாஜ்மஹல் இருக்குது, நம்மளுக்கு வந்து தஞ்சை பெரிய கோவில் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஹம்பி இருக்குது, ஹைதராபாத்ல வந்து அவ்வளோ ஆர்கிடெக்சரல் மார்வல்ஸ் இருக்குது, எல்லோரா கேவ்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட இந்த மண்ணுல வாழ்ந்த நம்மளோட பூர்வக்குடி மக்கள் வந்து உருவாக்கி வச்சு போன ஒரு விஷயத்தையும் ஒருத்தன் வந்து இன்னைக்கு குண்டுகளை வச்சு தகர்த்திட்டு உன் கலாச்சாரத்தை நான் அழிக்கிறேன்னு ஒருத்தன் காமிச்சா எப்படி இருக்கும்? Trump is literally doing that with a video. Further he is saying, and there is nothing left of what still could become
a great country. நீ ஒழுங்கா என் கூட சரணடை. பேசிக்கா நான் சொல்றதுக்கு டீலுக்கு வா. இல்லன்னா இப்படி அடிச்சு, அடிச்சு ஒவ்வொன்னையா தகர்த்திட்டே இருப்பேன். உன் மக்கள் சாவாங்க. உன் குழந்தைங்க காயப்படுவாங்க, சாவாங்க, வயசானவங்க பாரபட்சம் இல்லாம சாகடிப்பேன். எத்தன பேர் செத்துருக்காங்க தெரியுமா? எத்தன பேர் காயப்பட்டுருக்காங்க தெரியுமா? எஸ்டிமேட்டட் நம்பர்ஸ் ஆர் 200 பீப்பிள் காயப்பட்டுருக்காங்கன்னும், அட்லீஸ்ட் 10, 20 பேர் இறந்திருப்பாங்கன்னும் சொல்லப்படுது. அண்ட் டேட்டா நம்மளுக்கு ஃபுல்லா வர்றது கிடையாது. என்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறவன் இத பண்ணுவான்? அண்ட் அத எடுத்து நீ ஒரு வேர்ல்டோட மிகப்பெரிய ஆள் நீ தான். பிரசிடென்ட். அத எடுத்து வீடியோவா போடுற. ஏன்னா, அந்த வீடியோல வந்து அந்த பிரிட்ஜ் இடிஞ்சு விழுகிறத அவரு காமிக்கிறாரு. அங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க இறந்துட்டு இருக்காங்க. 200 பேர் காயப்பட்டு, கை, கால இழந்து, என்ன எப்படி சொல்ல? எத்தன குழந்தைங்க? எத்தன வயசானவங்க? மனசாட்சியே இல்லாம எப்படி ஒருத்தன் இத ஃப்ளெக்ஸ் பண்ண முடியும்? எனக்கு புரியல. பட் ட்ரம்ப் இஸ் டூயிங் தட். அண்ட் இட்ஸ் வெரி, வெரி, வெரி பிக் மிஸ்டேக். ஜென்யூனா இது ரொம்ப மோசமான ஒரு செயல். பொதுமக்கள் இந்த ஸ்கேல்ல இப்படி காயப்பட்டிருக்க கூடாது. இறந்து போயிருக்க கூடாது. அத பெருமை பீத்துற ஒரு பிரசிடென்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. வேர்ல்டு லெவல்ல இவ்ளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்ல. பட் இது எல்லாமே நம்மளுக்கு நடந்துட்டு இருக்குது யுஎஸ்ல. எனிவே இது நடந்திருக்கா? இட் கோஸ் ஆன் ஃபர்தர். இப்போ ஈரான் சும்மா இருப்பாங்களா? ஈரான் வந்து பதிலுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஈரான்னால ஆனா அமெரிக்காவ போய் அடிக்க முடியாது. அமெரிக்கானால ஈரான வந்து அடிக்க முடியும். அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒண்ணு, ஈரான சுத்தி இருக்கக்கூடிய நெறைய இடங்கள்ல அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நெறைய கண்ட்ரீஸ்ல. 2வது, அமெரிக்கா அவங்க மண்ணுல இருந்தே அடிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட ராக்கெட் கெபாசிட்டியும் இருக்குது. இது 2ல எது இந்த தாக்குதல பண்ணியிருக்குன்னு தெரியாது. பட் இந்த 2மே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெபாசிட்டி. ஆனா ஈரானுக்கு வந்து பதிலுக்கு அடிக்கணும்னா அமெரிக்கா வரைக்கும் போகக்கூடிய ஆயுதம் அவங்க கிட்ட இல்ல. அவங்க வந்து அமெரிக்கன் பேசஸ தான் அடிக்க முடியும். அவங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் அடிக்க முடியாது அவங்க நினைச்சா. சோ ஈரான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, they are finding the next closest alternative. What they are going to do is அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. IRGC ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், அபுதாபி, ஜார்டன், வெஸ்ட் பேங்க் ரீஜன் அண்ட் இஸ்ரேல், அரிக் பிரிட்ஜ் இன் இஸ்ரேல். இந்த கண்ட்ரீஸ்ல தான் குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், அபுதாபி, ஜார்டன், வெஸ்ட் பேங்க் ரீஜன், நார்தர்ன் இஸ்ரேல், இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் நாங்க ஐடென்டிஃபைட் டார்கெட்ஸா வச்சிருக்கோம். நீ என்னோட B1 பிரிட்ஜ், என்னோட மிகப்பெரிய இன்ஜினியரிங் மார்வல நீ அடிச்சதுனால இது எல்லாத்தையும் அடிக்கிற தார்மீக உரிமை எங்க கிட்ட இருக்குது. இதெல்லாம் எங்களோட டார்கெட்ஸ் அப்படின்னு பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் எனிவே இந்த மாதிரி வந்து இடங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ அவன் மிரட்டிட்டு இருக்கான். பதிலுக்கு ஈரான் இப்படி எல்லாம் இடத்தை மார்க் பண்ணி வச்சுட்டு ஈரான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ் ஈரான் அடிக்கிறாங்க. ஈரான் பதிலுக்கு யுஎஸ் அடிக்கிறதுக்கு அவங்க சம்வேர் அவங்க சொல்லணும், நான் ரெசிஸ்ட் பண்ணுவேன், நீ அடிச்சிட்டே போக கூடாதுங்கிறதுக்கு அவங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற டார்கெட் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த மிடில் ஈஸ்ட்ல தட் இஸ் குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், அபுதாபி, ஜார்டன், இங்க ஏன் அவங்க டார்கெட் பண்றாங்க? இங்கெல்லாம் அமெரிக்கன் பேசஸ் இருக்குது. இவங்க எல்லாம் சம்வேர் அமெரிக்கா ட்ரம்பே பேசுறப்ப இவங்க எல்லாம் என்னோட அலைஸ்னு அவர் சொல்லிக்கிறாரு. இவங்க எல்லாம் நியூட்ரல்னு சொல்லிக்கிட்டாலும் ட்ரம்ப் இவங்க எல்லாம் என்னோட கூட்டாளிங்கன்னு சொல்றாரு. அப்ப ஈரான் வந்து இவங்க எல்லாம் மார்க் பண்றாங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனை நம்மளுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1 கோடி இந்தியர்கள், 1 crore இந்தியன்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி இங்க இருக்கக்கூடிய பாலைவனத்தை அபுதாபில, குவைத்ல, கத்தார்ல, இவங்க சொல்லக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஜார்டன், நம்ம மக்கள், நம்ம உறவுகள், நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குடும்பங்கள், ஃபேமிலி எல்லாருமே இங்க இருந்து அங்க கிளம்பி போய் இந்த 1 கோடி பேரு அவங்க டெசர்ட்டை உருவாக்கி வைக்கணும், அவங்க டெசர்ட்டை பெரிய ஆளாக்கணும். இந்த ப்ராசஸ் நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சு நம்ம மண்ணுக்கு திருப்பி அனுப்புவோம், நம்ம கிராமத்துக்கு, நம்ம ஊருக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு ஒரு வீடை கட்டுவோம், ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம், நம்ம மண்ணை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் 1 கோடி பேர் அங்க இருக்காங்க. இந்த இந்தியர்கள் நடுவுல பாதிக்கப்படுறாங்க. நாட் ஜஸ்ட் இந்தியன்ஸ், பாகிஸ்தானிஸ் இருக்காங்க, பங்களாதேஷிஸ் இருக்காங்க, ஜார்டேனியன்ஸ் இருக்காங்க, இந்த சைடு பாருங்க பிலிப்பைன்ஸ்ல இருந்து அத்தனை பேர் இருக்காங்க. இவ்ளோ உலக மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடமும் பாதிக்கப்பட்டு இருக்குது. இதெல்லாம் எதனால? இப்போ நம்ம வந்து உடனே ஈரானா சொல்லலாம், மிடில் ஈஸ்டா சொல்லலாம். பட் இஃப் யூ ஜஸ்ட் கோ பேக் டு தி ஸ்டார்ட் ஆஃப் தி வீடியோ, ஒரு பிரசிடென்ட் மக்கள் வெளிய போய் ஒண்ணா இருக்கிற நேரத்துல அந்த மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஒரு பிரிட்ஜ உடைச்சு அத வீடியோவா போட்டு அங்க செத்துட்டு இருக்காங்கங்கறத தெரிஞ்சும் பெருமை பேசி ஒரு ஆள் போடுறாருன்னா என்ன மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஐ திங்க் இன் 2026 we deserve a much better life. அங்க சாகுறவங்களும் மனிதர்கள் தானே. நம்ம ஊர்ல நடந்தா மட்டும் தான் நம்மளுக்கு சோகமா? அங்க இருக்கிறவங்களும் மனுஷங்க தானே. யுஎஸ்ல செத்தாலும் மனுஷங்க தானே. இது நம்மளுக்கு புரியுது. ஏன் இந்த பெரிய பெரிய தலைவர்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்கிற கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. சில பேர் இதெல்லாமே வந்து போர் முடிவுக்கான ஒரு ஸ்டெப் நோக்கி போயிட்டு இருக்குது. பேசிக்கா அமெரிக்கா வந்து அகலக்கால் வச்சுட்டாங்க. ஈரானை அமெரிக்கானால தோக்கடிக்க முடியாது. ஈரானுக்குள்ள வந்துட்டாங்க. ஈரானை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஏதாவது பெருசா சம்பவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க மக்களை கன்வின்ஸ் பண்ணணும். இல்லைன்னா ட்ரம்ப்புக்கு வந்து ஊருக்குள்ள என்னயா பூட்டின கதவை வீட்டில் தான் சவுண்டை கொடுத்துட்டு வந்தியா, இவ்வளோ கத்தியும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலையா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுவாங்க. ட்ரம்ப்புக்கு எலெக்ஷன் வருது. இப்போ டு டூ அ ஃபேஸ் சேவிங், அதாவது கீழே விழுந்துட்டும் மீசையில மண் ஓட்டலன்னு காமிச்சிக்கணும்ல. அமெரிக்கா இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இல்லங்க. தட்ஸ் த ரியாலிட்டி. ஏன்னா அவங்க உள்ள வரப்போ ஈரான்ல ரெஜிம் சேஞ்சுன்னு சொன்னாங்க. நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவே 1 மந்த்தா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ஜி ஸ்குவாடுக்கு தெரியும். ஈரான்ல ஆட்சி மாற்றம்னு சொன்னாங்க. அது மாத்தவே முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ட்ரம்ப் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற பிரிட்ஜை உடைக்கிறது, அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலை உடைக்கிறது, அங்க இருக்கிற காலேஜஸ்ல எவனையுமே படிக்க விடாம பண்றது, ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்கள, பிரைமரி ஸ்கூல் குழந்தை எவனா பிரைமரி ஸ்கூல்ல தாக்குவானா? தாக்கி 166 பேரை கொல்றது. இதெல்லாம் பண்ணிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி யாரை ஜெயிச்ச நீ? யாரை ஜெயிச்ச? உன் ஈகோவை நீ ஜெயிச்சுக்கிட்ட. வேற யாரை நீ ஜெயிச்ச? பட் இட்ஸ் த சேட் ரியாலிட்டி we are living in.
அண்ட் இட்ஸ் சேட் தட் திஸ் இஸ் ஆல் ஹேப்பனிங் அண்ட் இது ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை ஈரானும் ஒரே புடியா புடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 100 பிளஸ் ஷிப்ஸ் போக வேண்டிய ஒரு இடத்துல 25 ஷிப் சம்திங் போயிட்டு இருக்குது. அண்ட் அதுவுமே மோஸ்டா சைனீஸ் வெசல்ஸா இருக்குது. இந்தியன் வெசலா 1, 2 இருக்குது. எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது. நம்மளுக்கும் பாதிப்பு இருக்குது. ஈரான் வந்து அதை விட மாட்டாங்க. ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரஷர் ஆன் வேர்ல்டு வந்து அதுதான். எல்லாரும் பேசி தயவு செஞ்சு அவனை நிறுத்துங்கடான்னு சொல்றதுக்கு ஒரே வழி அதுதான். ஈரான் அதை விட மாட்டாங்க. அமெரிக்கா அவங்க ஈகோக்கு ஈரான் விடலாங்கிறதுக்காக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நடுவுல அங்க ஈரான்ல பிறந்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த போருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத சின்ன சின்ன குழந்தைங்க செத்துட்டு இருக்கணும். ஸோ இஸ் த வார் எண்டிங்? சில பேர் அதான் சொல்றாங்க. ஃபேஸ் சேவிங்கா அந்த லாஸ்ட் ஃபியூ அடி அடிச்சிட்டு இருக்காங்க ட்ரம்ப். எப்படி நான் கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவாருன்னு. சீக்கிரமா இந்த போர் முடிவுக்கு வரணும். மறுபடியும் உலகத்துல இந்த போரை பத்தி நான் பேச வேணாம். உண்மையிலேயே சொல்றேன். சம்டைம்ஸ் இன்டர்நெட்லலாம் வந்து சொல்லுவாங்க, மதன் உனக்கு என்ன வீடியோ போடுவேன். நோ நோ ஒருத்தன் வந்து 24 மணி நேரமும் உட்கார்ந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்க, அத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஒரு நார்மல் மென்டல் ஹெல்த்ல இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் இது ஒரு நியூஸ். பட் நான் உள்ள நான் ஐம் டூயிங் மை ரிசர்ச். நான் உள்ளுக்குள்ள போய் பார்க்குறேன். ஃபோட்டோஸ் பார்க்குறேன், பிக்சர்ஸ் பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். அது என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். எனக்கு இந்த வீடியோல நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நம்ம சேனல் நல்லா தானே போயிட்டு இருக்கு. நான் இந்த டாபிக் எடுத்து பேசணும். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப எனக்கு வந்து என்னடா அது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ பெரிய ஒரு போரை கூட நம்ம ட்ரிவியலா அது ஒரு மீமாவோ ஒரு ஜோக்காவோ ஹேண்டில் பண்ற அளவுக்கு போர்கள் மோசமா போயிடுச்சா? உயிர்கள் மோசமா போயிடுச்சான்னு எனக்கு தோண வைக்குது. இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். நார்மலாகவே கூடாது. போரை வந்து உலகமே முறைக்கணும், பார்க்கணும், பேசணும், திட்டணும், நிறுத்தணும். அது எங்க நடந்தாலும் சரி. பட் அத ஒரு ஃபன்னியா, ஜோக்கா, மீமா மாத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில வாழ்றதும் ஒரு மாதிரி மேக்ஸ் மீ ஃபீல் அ பிட் பேட். பட் எனிவே திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். எனக்கு தெரியல. மேபி ஒரு வீக்கெண்ட் மூடுக்கு போய் நான் கொஞ்சம் ராண்ட்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி ஓப்பனா ஃப்ரீயா பேசலாமா? ஆர் ஷால் ஐ ஜஸ்ட் ஸ்டிக் டூ கான்டென்ட்? நான் அந்த நெறைய கமெண்ட்ரி பாஸ் பண்றேன். என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நெறைய சொல்றேன். அதெல்லாம் பண்ணலாமா? இல்ல என்ன நடக்குதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு போலாமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நாளைக்கு நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நீங்க இவ்ளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம் ஈரான்ல இருக்க மக்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அமைதி மறுபடியும் திரும்பணும்ங்கிறதுக்கு என்னோட பிரார்த்தனைகள். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.